சென்னையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நுங்கம்பாக்கம், அடையாறு, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது வரை மழை நீடித்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாரதா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னையில் கடந்த சில நாட்களாகவே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு பரவலாக நகரின் பல பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது. தென்சென்னை பகுதிகளான கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளிலும், முகப்பேறு, அண்ணா நகர் உள்ளிட்ட மத்திய சென்னை பகுதிகளிலும், வடசென்னையில் ஆவடி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் மழை பெய்து கொண்டு வருகிறது. அதேபோன்று சென்னையிலும் மழை பதிவாகியுள்ளது. தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் தற்பொழுது வரை 12.5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது இந்த 28 நாட்களில் பெய்திருக்க வேண்டிய இயல்பான மழையின் அளவை விட அதிகமாகும். தென்மேற்கு பருவமழையும் தமிழகத்திற்கு ஒட்டுமொத்தமாக அதிக மழையை கொடுக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னையிலும் அதிகமான மழை பெய்திருக்கிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வரை கடுமையான வெயிலால் பாதிக்கப்பட்ட சென்னை வாசிகள் தற்பொழுது குடைகளுடனும் ரெயின்கோட்டுகளுடனும் அதிக கனமழைக்கு தயாராகி வருவதை நாம் பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் சாரதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.